விளையும் பயிர் முளையிலே தெரியுன்ற மாதிரி அந்த முளை கட்டும் பொழுது இப்போ இந்த 2 நாள் அவர்களை பற்றிய ஒரு ஒரு எண்ணத்தை நமக்கு உருவாக்கும். அவர்களுடைய அமைச்சர்கள் பேச்சு, முதல்வர் பேச்சு, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பேச்சு, எதிர்க்கட்சியில் இருப்பவர்களுடைய பேச்சு, இது இனி வரும் காலங்களுக்கு நமக்கு ஒரு எப்படி இருக்கும் இந்த நிர்வாகம், இந்த ஆட்சி என்பதற்கு ஒரு ஒரு கோடு பிடித்து காட்டும்னு நான் நினைக்கிறேன். அதான் சார், இப்போ அதிமுகவிலிருந்து திமுகவுக்கோ, திமுகவிலிருந்து அதிமுகவுக்கோ, இல்லை பாஜகவுக்கோ, காங்கிரஸ் கட்சிக்கோ போகிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படவில்லை இதுவரை. ஆனால் இன்று ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஊறிப்போன ஒருத்தர் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவில் இணைகிறார் என்றால் அது ஒரு வியப்பை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு வியப்பையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துது. ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த ஒருத்தரே அந்த கட்சியில் சேர்க்குறாங்கும் போது ஏதோ இடிக்குதே சார். அவர் திமுகவை தன்னுடைய கொள்கை எதிரியாக அல்லது தன்னுடைய அரசியல் எதிரியாக அவர் முன்னிறுத்தாமல் அவர் தன்னுடைய கட்சி உள்ளே இருந்தவர்களையே, தன்னை தூக்கிவிட்டவர்களையே தன்னுடைய எதிரியாக அவர் எண்ணி தன்னோடு கூட சக பயணம் செய்தவர்களையே, சக பயணிகளையே கட்சியிலிருந்து வெளியே அனுப்பி இப்படி அந்த கட்சியை தன்னகப்படுத்தி கொண்டாரே ஒழிய அந்த கட்சி வீரியமற்ற ஒரு கட்சியாக மாறிப்போனதற்கு அவர் பெரும்பான்மையான ஒரு காரணம். குளத்து அருநீர் பறவை போல அந்த குளத்தில் தண்ணி வாடிடுச்சு, அதனால் நாம் வேறு இடத்துக்கு போகணும்னு நினச்சி வரா மாதிரி சில பேர் இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் வெற்றி என்ற குழந்தைக்கு பல தந்தைமார்கள் உண்டு, தோல்வி என்ற குழந்தைக்கு யாரும் தந்தை கிடையாது. எம்ஜிஆர் ஒரு சமுதாய புரட்டி போட்டார் சமுதாயத்தை. அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் பெண்களுக்கும் வேறு சில நலிந்த சமுதாயத்தினருக்கும் ஒரு ஏற்றத்தை கொண்டார்கள். இப்போது வந்திருக்கிற இவர்கள் இந்த இயக்கங்கள் எல்லாம் தொட்டு தூக்காத குடும்பங்களை உயர்த்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் புதுமுகம். ஒரு பெரிய வசீகரம் வேணும். உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் ஒரு பரிபாஷை கலைஞர் கருணாநிதிக்கும் மக்களுக்கும் இருந்தது, எம்ஜிஆருக்கும் மக்களுக்கும் இருந்தது, ஜெயலலிதா அம்மையாருக்கும் மக்களுக்கும் இருந்தது, இன்று இருக்கக்கூடிய முதல்வருக்கும் மக்களுக்கும் இருக்கிறது. அந்த இடத்திற்கு யார் போகிறார்களோ அவர்களை மக்கள் ஏந்திக் கொள்வார்கள். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் உயரதிகாரியும் அரசியல் ஆலோசகருமான திரு இரா கண்ணன் அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. வணக்கம் சார். இந்த தாவேகா அரசு ஆட்சி அமைத்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் ஆளுநர் உரையின் போது நேற்று சட்டசபை கூடியது. ஆளுநர் உரை சிறப்பாக முழுமையாக தன்னுடைய உரையை முழுமையாக நிறைவேற்றிவிட்டு தான் போனார். கடந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் ஒரே ஒரு முறை தான் ஆளுநர் தன்னுடைய உரையை முழுமையாக வாசிக்க முடிஞ்சது. 4 ஆண்டுகள் ஆளுநர் உரை இல்லாமலே சபை நடந்துச்சு. இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு மாறுதல் நினைக்கிறேன். அதாவது பழைய அரசு அதற்கான நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தது. அதனால் பெரிய வெற்றி எதுவும் கிடைக்கல. அது அவர் ஆளுநர் வெளிநடப்பு செய்தார், பாதியிலேயே அவர் உரையை மாற்றி படித்தார், அரசனுடைய உரையை அவர் படிக்கவில்லை, மாற்றினார். நாங்கள் உடனே அதனால் நாங்கள் தயார் செய்து கொடுத்த உரையை அவர் போன பிறகு அவைத்தலைவர் படித்தார். இதெல்லாம் ஒரு நாடகத்தன்மையோட 2 தரப்பில் இருந்தும் நாடகத்தன்மையோடு இருந்துச்சு. இந்த அரசு அதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கலாம். மத்திய அரசும் இவர்களை கொஞ்சம் இந்த வெல்வெட் க்ளவுஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பஞ்சு அல்லது பட்டு கையுறை போட்டு இவர்களை அணுகுவதாக தெரிகிறது. ஏன்னா அவங்க எழுதி கொடுத்த அத்தனையும் அப்படியே படிச்சிருக்காரு அவர். மத்திய அரசு இருமொழி கொள்கையை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். மாநில உரிமைகளுக்கு குரல் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சிவப்பு கோடுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிவப்பு கோடுகளெல்லாம் அடையாளம் காட்டுறாங்க. அது அவர் ஒரு தயக்கமும் இல்லாமல் அவர் வாசிக்கிறார். பேரறிஞர் அண்ணாவனுடைய வாசகத்தோடு தொடங்கி புரட்சி தலைவர்
அஞ்சலை அம்மாள் அதெல்லாம் சொல்லவே வரல. கொள்கை தலைவர்களாமா அவர் அதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. ஆமா, அதெல்லாம் ஒருவேளை உங்க கொள்கை தலைவர் பேர்கள் நான் தவறா உச்சரிந்தா அதுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் அதுதான். அப்படின்னு. அதனால அவருக்கு வந்து there is a ஒரு ஒரு மனித ஒரு ஒரு மனிதத்தன்மை, ஒரு ஹியூமன் சைட் அவருக்கு வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதத்தன்மை. அவர் ஆளுநராக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து ஒரு நேசத்தை காட்டக்கூடிய ஒரு ஒரு இணக்கமாக, அவருக்கு வயது கூட இவரை விட, முதல்வரை விட, அதனால் ஒரு ஒரு பெரிய அண்ணன் மாதிரியோ ஏன் ஒரு தந்தை மாதிரியோ கூட அவர்கிட்ட அவர் நடந்துக்கலாம். அந்த மாதிரி தான் அவர் நடந்துக்கிற மாதிரி இருக்குது. நேற்று அது இனிமையாக முடிந்தது. இந்த 2 நாளோ 3 நாளோ அவர்கள் விவாதத்திற்கு மீண்டும் அவையை கூட்டுகிறார்கள். அப்போ தான் இந்த அரசனுடைய முதல்ல இது வந்து ஒரு சின்ன விதை போட்டிருக்கோம். அந்த விதையினுடைய முதல்ல முளைச்சி வரக்கூடிய அந்த ஷூட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பயிர் விளையும் பயிர் முளையிலே தெரியுன்ற மாதிரி அந்த முளை கட்டும் பொழுது இப்போ இந்த 2 நாள் அவர்களை பற்றிய ஒரு எண்ணத்தை நமக்கு உருவாக்கும். அவர்களுடைய அமைச்சர்கள் பேச்சு, முதல்வர் பேச்சு, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பேச்சு, எதிர்க்கட்சியில் இருப்பவர்களுடைய பேச்சு, இது வந்து இனி வரும் காலங்களுக்கு நமக்கு வந்து ஒரு எப்படி இருக்கும் இந்த நிர்வாகம், இந்த ஆட்சி என்பதற்கு ஒரு ஒரு கோடு பிடித்து காட்டும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இன்றைக்கி கூட மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக அரசு காவிரி அணைக்கு மத்தியில் மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தி சட்டசபையில் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பிரதமரை நீங்கள் சந்திக்க போனீங்க, அப்போது மேகதாது தொடர்பாக நீங்கள் ஏன் பேசலை அப்படின்னு. இது முதல் முறை பேசும்பொழுதே 4 கோரிக்கைகள் அது ஒரு கோரிக்கை கொடுத்தார். அதுக்கு தொடர்பாக எதிர்க்கட்சிகளாக விமர்சனம் செஞ்சாங்க, நீங்கள் வந்து அது ரொம்ப வலியுறுத்தலைன்னு. ஆனால் இன்றைக்கி சட்டசபையை கூட்டி முதல் தீர்மானமாகவே இந்த மேகதாது இதை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. ஒரு முதிர்ச்சி இல்லாத அரசு எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நேற்று ஆளுநர் உரையிலேருந்து இன்றைக்கி மேகதாது தொடர்பாக கொண்டு வரப்பட்ட இதெல்லாம் அவங்களுடைய முதிர்ச்சியை காட்டுதா, இல்லை அவங்களுடைய ஒரு அரசை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காட்டுதா சார்? இல்லை, அவர்கள் முதல்ல அவங்க வந்து எதிர்க்கட்சி அனுபவம் இல்லை அப்படிங்கிறத இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து தவிடுபடியாக்குதாங்க தான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக அனுபவமின்மைக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது முதல்ல 2 விதமாக அவர்களுடைய வியூகத்தை நான் பார்க்குறேன். எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், தவறாமல் அவர்களை குறை சொல்கிறாங்க. பேசுங்க, வாய் மூடி இருக்கீங்க, ரியல் அரசு கொடுங்க, இது ரியல் அரசு. நேற்று கூட பதாகைகள் ஏந்தி வந்தாங்க, நீங்கள் தரையில் வில்லன் திரையில் கதாநாயகன், அதெல்லாம் சொல்கிறாங்க. அது எதற்கும் இவர்கள் எதிர்வினை ஆற்றவில்லை என்பதே அது ஒரு வியூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தேவையில்லை. அதுக்கு வந்து கண்டிப்பாக முதல்வர் எதுவும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் அதை நீர்த்து போக வைக்க முடியும். அவர்களுக்கு உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டியது 1000 இருக்குது. இதில் போய் இந்த குழாயடி சண்டையில் போய் மாட்டிக்கக்கூடாது. ஆனால் அதற்காக அதில் இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் வாய் மூடி இருக்கீங்க, மௌனியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்லணும். அதற்கு வந்துட்டு அவருடைய அமைச்சர்கள் அதற்கு பதில் சொல்லணும். பல முன்னாள் முதல்வர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயலலிதா அம்மையார் உட்பட அவர்கள் சில நேரங்களில் செய்தியாளர்களை சந்திப்பார்கள். செய்தியாளர்களை சந்திப்பதற்கு பல முதல்வர்களுக்கு விருப்பம் இல்லாமல் தான் சந்தித்தார்கள். விருப்பத்தோடு சந்தித்த ஒரு முதல்வர்னு சொன்னால் கலைஞர் கருணாநிதியை நீங்கள் சொல்லலாம். அவர் அவங்கள ரெகுலராக சந்திப்பார், அவர் அதை விரும்பினார். அதில் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஹி எக்ஸல்ட். அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் சொல்கிற கருத்துக்களாகட்டும், அவர் பேசுகிற, அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளாகட்டும், அவர் சொல்கிற நகைச்சுவையாகட்டும், அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது ஒரு வழி, அவங்க ஒரு வழிமுறை கண்டுபிடிக்கணும். முதல்வர் எப்போ பேசுவார், மற்றவர்கள் எப்போ பேசுவாங்கன்றதை அவர்கள் முடிவு பண்ணிக்கணும். மற்றபடி இப்போ சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கு, பாலியல் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குன்னா, நான் வேற ஒரு இடத்துல சொன்னேன், நான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். இவங்க தொடர்ந்து இந்த அரசுக்கு இப்போ வெள்ளை மாளிகையிலேயே வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர்னு ஒருத்தர் இருக்கார். ஒயிட் ஹவுஸ் ப்ரெஸ் செக்ரட்டரினே பேர் அதுக்கு. கேரலின் லெவிட்ன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க தினசரியோ அல்லது அடிக்கடியோ செய்தியாளர்களை சந்தித்து வெள்ளை மாளிகை சார்பான தகவல்களை தருவார்கள். நீங்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழக அரசின் அரசு பூர்வ
அரசு முறை செய்தி தொடர்பாளர்னு ஒரு ஒரு அலுவலகத்தை நீங்கள் திறந்துடலாம். திறந்துட்டு நீங்கள் சொல்லலாம் செய்தித்துறை இருக்குது, அதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. நான் அதை நான் சொல்லதுக்கு வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. ரெகுலர் ப்ரீஃபிங், அவர்கள் வாரம் ஒரு முறை எப்படி வந்து வெளியுறவுத்துறையினுடைய அதிகாரிகள், ஃபாரின் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க கூப்பிட்டு தினசரியோ வாரம் ஒரு முறையோ அல்லது தேவைப்படும் பொழுதெல்லாம் அவர்கள் ஊடகங்களை சந்திக்கிறார்கள். இப்போ ஈரானில் இப்படி நடக்குது, ஹோர்முஸில் இப்படி நடக்குது, நம்முடைய நிலை என்ன, 3 இந்தியர்கள் இறந்து விட்டார்கள், அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க. நாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இவர்கள் அரசு செய்தி தொடர்பாளர் அவருடைய அலுவலகம்னு ஒருத்தர் வச்சு ஒரு நல்ல தேர்ந்த ஒரு பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், இவங்க கொண்ட ஒரு குழு அமைச்சு வாரம் ஒரு முறை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அரசு தரப்பிலிருந்து செய்திகளை தரலாம். அப்படி தரக்கூடிய செய்திகளில் 80% செய்தியாளர்களுக்கு உகந்ததாக இருக்குமா, விருப்பமானதாக இருக்குமான்றதெல்லாம் அடுத்தது. ஆனால் ஒரு தொடர்பு இருக்கும், ஒரு உறவு இருக்கும், ஒரு பேச்சு, ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதை பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது ஒரு 2-3 அமைச்சர்கள் வாயிலாக நமக்கு தெரியுதே ஒழிய, மின்சாரத்துறை அமைச்சர் பேசுகிறார், கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறார், அப்புறம் பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுகிறார். இவங்க 3 பேரை தவிர பெரிதாக 35 முதல்வரோடு 35 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். பெரிதாக யாரும் அதிகமாக பேசுவதில்லை. இவர்கள் புதியவர்கள்ன்றதுனால அப்படி இருக்கலாம், அப்படியே இருக்கட்டும். இவர் பேசுகிறார், செங்கோட்டையன் பேசுகிறார், வருவாய்த்துறை அமைச்சர் பேசுகிறார். இந்த 4 பேர் தான் பேசுகிறாங்க. அதை வந்து இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்திடலான்னு நான் நினைக்கிறேன். பண்ணிட்டா நீங்கள் கொடுத்த இது ஒரு நல்ல யோசனையாக இருக்குது. அரசு இதை முன்னெடுக்குமான்னு நம்ம அடுத்து பார்க்கலாம் சார். அதற்கு பிறகு முன்பு இந்த அரசு அமைந்த பிறகு திமுக இந்த தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு மேடை போட்டு எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எப்படி தோத்தோன்னு தெரியல, இதில் நம்ம முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தோற்றதே இந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்லாம் எல்லா இடத்துலையும் தங்களுடைய வேதனைகளையும் வருத்தத்தையும் தெரிவிக்கும் விதமாக ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் திமுக செய்கிறாங்கன்னா, இந்த பக்கம் தாவேக்கா தரப்பில் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து ஏராளமான பேர் வந்து சாரையாக போய் இணையக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்குறோம். ஆனால் நேற்று ஒரு நடந்த நிகழ்வு தான் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களோட கூட்டணியில் இருக்காங்க. இப்போ அதிமுக அவரோட கூட்டணியில் அதுலேருந்து நிறைய பேர் இணைகிறாங்கன்னா அது பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி தாவேக்காவோட கூட்டணியில் இருக்கும்போது அதனுடைய ஒரு முக்கிய புள்ளியாக இருந்த திரு மகேந்திரன் அவர்கள் இணைந்தது ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்பட்டதே. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நான் அதிர்ச்சியாகவே பார்த்தேன். காலம் எப்படியெல்லாம் மனிதர்களை மாற்றுகிறது அவருக்கு தான் தெரியும். அவர் தான் நம்மக்கிட்ட சொல்லணும் எதனால் அந்த முடிவை எடுத்தாருன்ட்டு. ஏன்னா அவர் வாழ்நாள் முழுக்க, அதாவது இது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு பெரிய அளவில் பார்க்குறதுனா, சுப்பராயன் நம்ம சென்னை ராஜதானியினுடைய மெட்ராஸ் ப்ராவின்ஸினுடைய பிரதமராக இருந்தவர், பிரீமியர். நம்ம ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருந்தார் இல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த பொறுப்பில் இருந்தவர். சுப்பராயனுடைய மகன்தான் மோகன்குமார் மங்கலம். சுப்பராயன் இந்தோனேசியாவுக்கு நம்முடைய தூதராகவும் இருந்தவர். எனக்கு சரியாக நினைவிருக்குமானால் ஒடிஷாவுக்கு ஆளுநராகவும் இருந்தவர். அவருடைய மகன் மோகன்குமார மங்கலம் நம்முடைய இரும்பு எஃகு அமைச்சராக மத்திய அமைச்சரவையில் இருந்தவர். ஒரு விமான விபத்தில் இறந்து விட்டார். அவருடைய மகன் மோகனுடைய அக்காவோ சகோதரி பார்வதி கிருஷ்ணன் கோயம்புத்தூரிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாடாளுமன்றத்திற்கு ஒரு முறைக்கு மேலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால். ஒரு ஆழமான இடதுசாரி கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ள ஒரு குடும்பம். மோகன்குமார் மங்கலத்தினுடைய மகன் ரங்கராஜன் குமாரமங்கலம் திடீரென்று ஒரு நாள் பாஜகவில் இணைந்தார். இணைந்து எனர்ஜி மினிஸ்டர், எரிசக்தித்துறை அமைச்சர், சக்தித்துறை அமைச்சராக அவர் உருமாறினார். ஒரு வேகமாக இறந்துட்டாங்க அவங்க. அது மாதிரி இது அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு இடதுசாரிகள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது இன்னும் எனக்கு ஒரு புரியாத புதிராகவும் அதிர்ச்சியும் தருவதாகத்தான் இருக்கிறது. அவர் நமக்கு அந்த விளக்கமெல்லாம் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதான் சார், இப்போ அதிமுகவிலிருந்து திமுகவுக்கோ, திமுகவிலிருந்து அதிமுகவுக்கோ, இல்லை பாஜகவுக்கோ, காங்கிரஸ் கட்சிக்கோ போகிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படவில்லை இதுவரை. ஆனால் இன்று ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஊறிப்போன ஒருத்தர் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்காவில் இணைகிறார் என்றால் அது ஒரு வியப்பை, உங்களை மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு வியப்பையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துது.
ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த ஒருத்தரே அந்த கட்சியில் சேர்க்குறாங்கும்போது ஏதோ இடிக்குதே சார். இல்லை அப்படி இல்லை. இப்போது அவங்க முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழல். நீங்கள் தாவேக்காவை நடத்துகிறீங்கன்னு வச்சுக்குவோம். உங்களை தேடி ஒரு மூத்த அரசியல்வாதி வேறு ஒரு கட்சியில், அந்த கட்சி உங்களுடைய தோழமை கட்சியாக இருந்தாலும் வேறு காரணங்களால் அவர் வந்து அவங்களுடைய துணை செயலாளராக, மாநில துணை செயலாளராக இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரா, மற்றபடி ஏதாவது அவருக்கு செஞ்சாங்களான்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் அவருக்கு தெரியல அவர் எதற்காக வந்தாருன்ட்டு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இவ்வளவு நாள் இருந்தும் இந்த இயக்கம் தன்னை அங்கு கொண்டு போய் வைக்கவில்லை என்ற ஆதங்கம் அவருக்கு இருந்ததா, அல்லது சித்தாந்த ரீதியாக அவருக்கு வந்து ஒரு மறுபரிசீலனை செய்திருக்கிறாரா? அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. அது அப்படி அவர் செஞ்சிருந்தாருன்னா எனக்கு தெரியல. எனக்கு நானும் அவரும் ஒரு மேடையில் சேர்ந்து பேசியிருக்கோம். எனக்கு அவர் மீது ஒரு பெரிய ஆழமான ஒரு மரியாதை உண்டு. ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல வாசிப்பாளர். அதனால் இது எதுக்குன்னு தெரியல. தாவேக்கா வந்து வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல சார். இப்போது வந்து அதிமுக இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், இப்படி ஏராளமானவர் வந்து தாவேக்காவில் போய் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இப்போது அதிமுகவுடைய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. அதிமுக வந்து அந்த கட்சியிலேருந்து போய் நிறைய பேர் வந்து தாவேக்காவில் இணைகிறாங்க. இதே நிலை நீடித்ததுன்னா அதிமுக கட்சி ஒரு தேராதாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிறவங்களை வந்து இந்த கட்சியினோட பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தக்க வைப்பதற்கான எந்த விதமான முகாந்திரம் எடுக்கவில்லை. அதற்கு மாறாக அவர் வந்து போனால் போ அப்படிங்கிற போக்கோட செயல்படுகிறார் என்று அவர் மீது அவருடைய கட்சி நிர்வாகிகளே குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இந்த கட்சியை மீட்பதற்கான காலம் கடந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவர் இனிமேல் எந்த நடவடிக்கை எடுத்தாலும், அவர் ஒரு பெரிய மனசோடு எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டாலும் கூட இந்த கட்சியை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த காலமெல்லாம் மலையேறிடுச்சு. ஏன்னால் அவர் திமுகவை தன்னுடைய கொள்கை எதிரியாக அல்லது தன்னுடைய அரசியல் எதிரியாக அவர் முன்னிறுத்தாமல், அவர் வந்து தன்னுடைய கட்சி உள்ளே இருந்தவர்களையே, தன்னை தூக்கிவிட்டவர்களையே தன்னுடைய எதிரியாக அவர் எண்ணி, தன்னோடு கூட சக பயணம் செய்தவர்களையே, சக பயணிகளையே கட்சியிலிருந்து வெளியே அனுப்பி, இப்படி அந்த கட்சியை தன்னகப்படுத்தி கொண்டாரே ஒழிய அந்த கட்சி வீரியமற்ற ஒரு கட்சியாக மாறிப்போனதற்கு அவர் வந்து பெரும்பான்மையான ஒரு காரணம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் இனிமேல் எல்லாரையும் வெளியே போனவர்களை திருப்பி அழைப்பதோ, அந்த கட்சியை மீண்டும் ஒருங்கிணைப்பதோ, அதெல்லாம் உதவக்கூடிய நிலையில் இன்றைக்கி இருக்க தமிழக அரசியல் சூழல் இருப்பதாக நான் எண்ணவில்லை. புதிய வலிவு பெற்ற, புதிய முகத்தோடு, புது ரத்தம் பாய்ச்சிய ஒரு அதிமுக எதிர்ப்பு சக்தியாக பெரிய ஒரு உருப்பெற்றிருக்கிறது தாவேக்கா. அது இருக்கும் பொழுது அதிமுகவுக்கு பெரிய வேலை இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் இந்த இரத்தப்போக்கு அதிமுகவுக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த இரத்தப்போக்கு ஹெமரேஜிங் தொடர்ந்து நடக்கும் என்பது தான் என்னுடைய எண்ணம். அது வந்து கொஞ்ச காலத்திற்கு இருந்து சில காலத்திற்கு பிறகு, சில ஆண்டுகளுக்கு பிறகு அது வந்து ஒரு காலத்தில் பெருங்காயம் வைத்த பாண்டமாக, கற்பூரம் வைத்த பாத்திரமாக, பெட்டகமாக மாறிப்போவதற்கான வாய்ப்புகளே அதிகம் என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதிமுக கற்பூரம் மாதிரி கரைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இப்போது கட்சி இந்த பக்கம், அதாவது ஒரு கட்சியிலேருந்து சேரக்கூடிய உறுப்பினர்கள் எப்படி இருந்தாலும், இப்போது திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் பெரும்பான்மையான கட்சிகள், அதாவது இப்போதைக்கு மதிமுக கூட இப்போ தாவேக்கா பக்கம் தாவர சூழ்நிலையை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது ஏன்னா ஒரு சில நாட்களில் அவங்க பொதுக்குழு கூடி கூட முடிவு எடுத்துருவாங்கன்னு தான் பேசப்படுகிறது. அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தக்கூடிய பாமக கூட இந்த அரசை பாராட்டி சிறப்பு செய்கிற விதமாக பார்த்தா அவங்களும் இந்த கூட்டணிக்கு போயிடுவாங்களோ அப்படின்னு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாமே இப்போது தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கட்சியை மீண்டும் வலுப்பெற செய்வாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுது சார். இந்த நிலைக்கு என்ன காரணம் சார்? அதாவது இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க மேலே ஒரு அபரிமிதமான நம்பிக்கைன்னு எடுத்துக்கிறதா, இல்லை எதிர்க்கட்சிகள் பலமாக இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா சார்? ரெண்டும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதாவது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவை விட்டு போவதற்கு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மாதத்தில் அவங்க முதல்ல சொன்னது, அடுத்து சொன்னது, அதுக்கு பிறகு சொன்னதெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா, இப்படியெல்லாம் மனிதர்கள் பேச முடியுமா, இப்படி மாற்றி மாற்றி பேச முடியுமான்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் பேசியிருக்காங்க. இந்த அரசை வந்து கவிழ்க்க விடமாட்டோம்னு சொன்னவர்கள்லாம் இருக்கிறார்கள். இந்த அரசில் இன்றைக்கி வந்து சேர்ந்தவர்கள். இதுக்கு முன்னாடி வந்து
திமுக கூட்டணியை அவ்வளவு வலுவாக தாங்கி பிடித்தவர்கள், கொள்கை கூட்டணி எல்லாம் அதெல்லாம் சொன்னவர்கள். அதனால் மனித இயல்பை தான் நம்ம பார்க்குறோம். அற்ற குளத்து அருநீர் பறவை போல அந்த குளத்தில் தண்ணி வாடிடுச்சு, அதனால் நாம் வேறு இடத்துக்கு போகணும்னு நினச்சி வரா மாதிரி சில பேர் இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் வெற்றி என்ற குழந்தைக்கு பல தந்தைமார்கள் உண்டு. தோல்வி என்ற குழந்தைக்கு யாரும் தந்தை கிடையாது, பொறுப்பேற்க மாட்டாங்க. ஆமாம், அதுதான். அதனால் இது திமுகவுக்கு ஒரு நல்ல காலம்னு நான் நினைக்கிறேன். திமுகவை சுத்தப்படுத்துவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் களை எடுப்பதற்கும் உண்மையிலேயே அந்த கட்சி மீது விசுவாசத்தையும் ஒரு கொள்கை பிடிப்போடு பழைய திராவிட சித்தாந்தங்களை எல்லாம் மனதில் தாங்கி கொண்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் அதுக்கு புது ரத்தம் பாய்ச்சி இளைஞர்களையும் பெண்களையும் அதிகமாக ஆதி திராவிடர்களை அதிகமாக கொண்டு வந்து அந்த கட்சியை மறுகட்டமைப்பு செய்வதற்கு, புனருத்தாரணம் செய்வதற்கு, அது ஒரு மறுபிறவி எடுப்பதற்கு அது கட்சி தொடங்கி இப்போ ஏறக்குறைய 80 ஆண்டுகளை நெருங்க போகிறது. 80 ஆண்டுகள் பவள விழாவே கொண்டாடிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். அதனால் இது ஒரு மறுபரிசீலனையும் நீங்கள் ஒரு சுய பரிசோதனை செய்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். இதை விட பெரிய வீழ்ச்சியெல்லாம் திமுக பார்த்துருக்கு, அதிலெல்லாம் இருந்து மீண்டு வந்திருக்கு. அதற்கு அப்போ ஒரு பெரிய தலைவர் இருந்தார், கலைஞர் கருணாநிதி கட்சியாகவே மாறிவிட்டிருந்தார். அவர் தான் கட்சி தான் அவர், ரெண்டும் கிடையாது, தனித்தனி கிடையாது. அப்படி இருந்தார் அவர். எப்படி இப்போ மோடி பாஜகவை விட அவர் மோடி என்ற பேருரு தான் இந்த பாஜகவை தாங்கி பிடிக்கிறது. அந்த இடத்துல இருந்தார் கலைஞர் கருணாநிதி. அந்த மாதிரி ஒரு தலைவரை அவர்கள் தேட வேண்டும். அந்த தலைவர் ஒரு இளைய தலைவராக இருக்க வேண்டும். திமுக தொடங்கும் பொழுது அண்ணாவுடைய வயது 40 வயது. உதயநிதி இருக்காரா சார்? அவர் இந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இதுவரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. அவர் எல்லாரோடும் இறங்கி பழகிறவர். அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெரிய பலம்னு நினைக்கிறேன். டவுன் டு எர்த். அவர் ரொம்ப இயல்பாக அந்த அரவணைப்பு குணமெல்லாம் அவர்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் தன்னை இன்னும் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் மற்றவர்கள் அவரை எளிதில் அணுகுவதற்கும் அவர்களுடைய யோசனைகளை எல்லாம் கேட்டு அவர் தன்னை மேலும் மேலும் தன்னுடைய தகுதியையும் தன்னுடைய ஆற்றலையும் உழைப்பையும் வளர்த்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பு. அவர் 40களில் தான் இருக்கார். இந்த கட்சியை தொடங்கும் பொழுது அண்ணாவுக்கு 40 வயது. அவரோடு இருந்த பல பேருக்கு அவரை விட 10 வயது 15 வயது இளையவர்கள். அதனால் ஒரு பெரிய எழுச்சி இயக்கமாக அது வந்தது. 18 ஆண்டுகள் ஆச்சு அது காங்கிரஸை வீழ்த்துவதற்கு. அதற்கு பிறகு எம்ஜிஆருடைய இயக்கம், அந்த இயக்கத்தில் சேர்ந்தவர்கள் ரொம்ப இளைஞர்களாக பல பேர் அந்த இயக்கத்திற்கு போனார்கள். திமுகவை செங்குத்தா பிளந்து அதில் ஒரு பாதி பேர் இந்த பக்கம் போனாங்க. அவர்களை கொண்டு புதிய படித்த இளைஞர்கள், வழக்கறிஞர்கள், இவர்கள் என்று எம்ஜிஆர் ஒரு சமுதாய புரட்டி போட்டார் சமுதாயத்தை. அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் பெண்களுக்கும் வேறு சில நலிந்த சமுதாயத்தினருக்கும் ஒரு ஏற்றத்தை கொண்டார்கள். இப்போது வந்திருக்கிற இவர்கள் இந்த இயக்கங்கள் எல்லாம் தொட்டு தூக்காத குடும்பங்களை உயர்த்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் புதுமுகங்கள், சாமானியர்களை. ஆமாம், இந்த சாமானியர்கள் பின்பாக பல சாமானிய குடும்பங்கள் தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கின்றன. அதனால் இது நல்லது தான் நினைக்கிறேன். இந்த சூழல், அதனால் கூட்டணி கட்சிகளை பற்றி நம்ம அதிகம் பேச வேண்டாம். அவர்கள் நாளைக்கு இந்த பக்கம் காற்றடிச்சதுன்னா மீண்டும் அவர்களுடைய கட்சி நலன் என்று சொல்லி இந்த பக்கம் வந்துருவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அட்டை குளம் மாதிரி தான், எங்கே தண்ணி இருக்கோ அங்கே போயிடுவாங்க. அதனால் அவங்கள பற்றி பேச வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு இரு கட்சி அரசியல் என்பது தான் தமிழகத்தினுடைய வரலாறு. 50களிலிருந்து இப்போ வரைக்கும். இடையில விஜயகாந்த் வரும்போது ஒரு 3வது சக்தி கிடைக்குமா, வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுச்சு. அது விழுந்துருச்சு. அந்த இடத்துக்கு இப்போது அதிமுகவினுடைய சரிவும் நலிவும் உங்களுக்கு ஒரு புதிய மாற்றை, ஒரு புது ரத்தம் பாய்ச்சிய ஒரு புதிய இயக்கத்தை, ஒரு புதிய எழுச்சியை, இளைஞர்களின் காலம் இது, நாம் ஒதுக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை வயதானவர்களுக்கும் 40-50 ஆண்டு காலமாக அரசியல் பொது வாழ்க்கை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் அறிவுறுத்தும் ஒரு இயக்கமாக இந்த கடந்த தேர்தல் நமக்கு அமைந்துவிட்டது. ஓகே சார், நீங்கள் குறிப்பிடும்போது ஒரு விஷயத்தை சொன்னீங்க. தமிழ்நாடு எப்போவுமே 2 கட்சிகளுக்கான அரசியல் களம் தான். அதனால் இப்போ தாவேகாவுக்கு திமுக மாற்றம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு இளம் ரத்தம் பாய்ச்ச வேண்டும், ஒரு அறிவார்ந்த அளவில் பேசணும் அப்படிலாம் சொன்னீங்க. இதற்கு மாற்றாக தான் இப்போது திரு அண்ணாமலை வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கப்படுகிறதே சார்.
இல்லை, அண்ணாமலை வந்து அறிவார்ந்தவர்களை மட்டுமே எட்டக்கூடியவராக எனக்கு தெரிகிறார். இன்னும் அவர் வந்து என்று கிராமப்புறங்களில் உள்ள குடிசைவாசிகளையும் எட்டக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு வசீகர ஆற்றல் அவர் உருவாக்கி கொள்ளுகிறாரோ, ஏன்னா அவருக்கு வயது இருக்குது. அவர் 40 சில்லற வயதில் இருக்கார். அவருக்கு ஒரு 40 ஆண்டு கால பொது வாழ்க்கை இருக்கிறது. அதனால் அவர் தன்னை உருமாற்றி கொள்ளலாம். வந்த கொஞ்ச நாள்லேயே ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு அவர் உயர்ந்திருக்கிறார். அவருடைய உழைப்பு, அவர் பேசுவது வைப்பது, அவருடைய பேச்சில் நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கட்சியை நாளும் நாளேடுகளில் தலைப்புச் செய்தியாக மாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. அவருடைய உழைப்புக்கு உண்டு. அவருடைய தமிழ்நாட்டில் பாஜக இருக்கான்னு கேள்வி கேட்ட நேரத்தில் எடுத்து கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்த்தவர். நோட்டா பாஜகவை விட பெரிது என்று சொல்லியவர்களுக்கு டேக் நோட் என்று பாஜகவை அந்த இடத்துக்கு கொண்டு போனவர் அவர். அதெல்லாம் ரைட்டு. ஆனால் ஒரு பெரிய திரை பின்னணி இருந்து ஒரு 30 ஆண்டுகள் திரை வாழ்க்கையில் ஒரு வசீகர ஒரு சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து இளமையும் இருந்து இவ்வளவு இருந்து ஒருத்தர் ஒரு தேர்தலில் போட்டியிடும் பொழுதே உங்களுக்கு 34.9% வாக்குகள் தான் வருது. அதனால் இவர் இன்னொரு சீமானாக மாறுவாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவருக்கு ஆதரவு தளம் என்பது இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். அது வந்து ஒரு பெரிய வெகுஜன இயக்கமாக மாறுவது என்பதற்கு ஒரு பெரிய வசீகரம் வேணும். உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் ஒரு பரிபாஷை கலைஞர் கருணாநிதிக்கும் மக்களுக்கும் இருந்தது, எம்ஜிஆருக்கும் மக்களுக்கும் இருந்தது, ஜெயலலிதா அம்மையாருக்கும் மக்களுக்கும் இருந்தது, இன்று இருக்கக்கூடிய முதல்வருக்கும் மக்களுக்கும் இருக்கிறது. அந்த பரிபாஷையை இதில் ஒருவர் இன்னொருவர் இவர்கள் இருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்திற்கு யார் போகிறார்களோ அவர்களை மக்கள் ஏந்திக் கொள்வார்கள். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார் அரசியல் சூழ்நிலைகள் எப்படி மாறுதுன்னு. அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார்.